கும்பராசி அன்பர்களே, ஆகஸ்ட் மாதத்தினுடைய ராசி பலன்கள். இதில் உங்களுக்கு கை கொடுக்கக்கூடியவை என்ன, கவனமாக இருக்க வேண்டியவை எது எது, இந்த மாதத்திற்கான வழிபாட்டு நாள், இவற்றையெல்லாம் நம்ம பார்க்க போகிறோம். முதல்ல உங்களுக்கு புதன் அனுகூலமாக இருக்கார். மாதம் தொடங்கும் போது 5ஆம் இடம், அப்புறம் 6, 7. இதில் புதன் 6, 8, 12க்கு வந்தாலும் கூட மிகப்பெரிய தீங்காக அது பார்க்கப்படலை. அதனால் 5, 7 இருக்கிறது நேரடியாகவே நல்ல விஷயமாக கருதப்படுகிறது. புதன் அப்படின்னு சொன்னால் என்னென்னா, பிள்ளைகளால் சந்தோஷப்படுவீங்க. அவர் புத்திர ஸ்தானாதிபதி. இப்போ கும்பராசியில் இருக்கக்கூடிய இளவயதில் இருக்கக்கூடியவர்கள் நல்லா படிப்பீங்க. நீங்கள் ஒரு விளையாட்டுத் துறையில், கலைத்துறையிலலாம் ஆர்வம் கொண்டு இருக்கிறீங்க. பேரண்ட்ஸ் உங்களை அந்த கிளாஸ் எல்லாம் போட்டிருக்காங்க, கற்றுக்கிட்டு இருக்கீங்கன்னா உங்கள் பர்ஃபார்மன்ஸ் அவ்வளோ நல்லாயிருக்கும். டீச்சருக்கு உங்களுடைய கோச், உங்களுடைய குருவுக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும். அந்த அளவிற்கு நீங்கள் திறமையாக செயல்படக்கூடிய ஒரு விஷயம் இருக்கும். பெரியவங்க எந்த ஒரு படிப்புலையும் வேலையிலையும் இன்வால்மெண்ட்டோடு இருப்பீங்க. பிடிச்சி ரசனையோடு விரும்பி உங்கள் வேலையை நீங்கள் செய்யுங்களேன், அந்த வேலை உங்களை காப்பாற்றும். நீங்கள் வேலையை காப்பாற்றிக்கணும்னு அவசியமே இல்லை. நிறைய பேர் இப்போலாம் நிறைய இடத்துல லே ஆஃப்லாம் சொல்கிறாங்க, எப்போ வேலை போயிடும்லாம் தெரியாதுன்ட்டு. அப்போ யார் ஒருத்தருக்கு வேலையை பிடிச்சி செய்யக்கூடிய ஒரு நிலை இருக்கிறதோ அவங்களுக்கு வேலை போகாது. அப்படிப்பட்ட பிஸ்னஸ் பிடிச்சி செய்கிறீங்கன்னு சொன்னால் அது உங்கள் கட்டாயம் உங்களுக்கு கை கொடுக்கும். எப்படிப்பட்ட ஒரு இக்கட்டான நிலையிலையும் கூட உங்கள் பிஸ்னஸுக்கு தொய்வே ஏற்படாது. அந்த அளவுக்கு நல்லாயிருக்கும். ஆனால் அது பிடிக்கணும்னு என்னென்னா, லக்னம் 10ஆம் இடத்தோட சம்மந்தப்படணும். சுய ஜாதகப்படி 10ஆம் இடம் லக்னத்தோடு, அல்லது இப்போ இது போல் ராசி 10ஆம் இடத்துலையும் 10ஆம் இடத்து அதிபதி ராசியோடையும் தொடர்பு கொள்ளணும் அப்படின்ற ஒரு நிலையாக இருக்கும். இப்போ என்ன ஆகுதுன்னு கேட்டால், உங்கள் ராசிக்கு 5ஆம் அதிபதி புதனோடு 10ஆம் அதிபதி போய் சேர்றாரு. 5, 10 கூடையவர்கள் சேர்றது அவ்வளோ நல்லது. அதனால் இந்த மாதத்தில் உங்களுடைய கல்வி, உத்தியோகம், பிஸ்னஸ் சூப்பராக இருக்க போகுது. நம்பி இந்த மாதத்தை நீங்கள் தொடங்கலாம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா செவ்வாய் தான் 5, 10க்கு உண்டானவர் பார்த்துட்டோம். அது உங்களுக்கு நல்ல ஒரு நிலையில் தான் இருக்குது. அதாவது செவ்வாய் 5ஆம் இடத்துக்கு வரார். அவர் 10ஆம் அதிபதி அப்படின்றத நம்ம பார்த்தோம். அது உங்களுக்கு சாதகமாக இருக்குது. சூரியன் 6, 7ஆம் இடங்களில் இருக்கார். 6ல் சூரியன் இருந்தால் சத்துரு ஜெயம். எந்த ஒரு விஷயத்தையும் எதிர்கொள்கிறது, எதுனாலும் பார்த்துக்கலாம் அப்படின்னு இருக்காது. அதனால் கடன், நோய் நொடி, எதிரிகளால் பிரச்சனை இருந்தால் அதெல்லாம் ஈஸியாக நீங்கள் சமாளிச்சிடுவீங்க. 7ஆம் இடத்திற்கு சூரியன் வரும்போது என்னென்னா, பார்ட்னர்ஸ், யாரோ ஒரு பெரிய மனிதர் உங்களுக்கு கை கொடுப்பார். ஆனால் அவங்களுக்கு கீழே தான் நீங்கள் இருக்கிற மாதிரி இருக்கும். அப்புறம் திருமணமானவர்கள் கூட வாழ்க்கை துணை பலமாக இருப்பாங்க. அதை பயன்படுத்திக்கணும்னா பொறுப்பெல்லாம் அவங்ககிட்ட கொடுத்துடணும். அவங்க ஏதாவது சொன்னால் ஓகே செஞ்சிடலான்னு சொல்லணும். நீங்கள் பொண்ணோ ஆணோ யாராக இருந்தாலும் உங்களுடைய வாழ்க்கை துணை, அதாவது கும்பராசியில் மனைவி இருந்தால் கணவன் சொல்கிறது தான் தாரக மந்திரம். அதுபோல் கணவன் இருந்தாங்கன்னா மனைவி சொல் தான் மந்திரம் அப்படின்ற மாதிரி இருக்கும். இதெல்லாம் உங்களுக்கான பலன்கள். கவனமாக இருக்க வேண்டியது அஷ்டமத்தில் சுக்கிரன் அஷ்டமத்தில் இருக்கார் அப்படின்னு சொன்னால், அது என்ன ஆகுதுன்னு கேட்டால், எந்த ஒரு விஷயத்தையும் எப்போ வேணாலும் கெடுத்துடலான்ற ஒரு நிலை இருந்துகிட்டே இருக்கும். யாரோ ஒருத்தர் அப்படியே பார்த்துட்டே இருக்கார், எய்ம் பண்ணி டார்கெட் வச்சு அப்படியே நம்மளை குறி பார்த்துட்டே இருக்காருன்னு வச்சுக்காங்களேன். அந்த சின்ன வயசுலாம் நமக்கு சொல்லுவாங்களே, யம தர்மராஜா தலை மேலே அப்படியே கத்தி தொங்கிட்டே இருக்கும், தர்மத்தை மீறினா அப்படியே கட்டு பண்ணிடும் அப்படின்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி இருக்கிறதா நினச்சிக்காங்க. ரொம்ப கரெக்டாக ப்ராப்பராக இருங்க, இந்த மாதிரி அனுகூலமாக இருக்கும். இந்த மாதத்தில் உங்களுக்கான வழிபாடு என்ன அப்படின்னு பார்த்தா, மகா சங்கடகர சதுர்த்தி நாள். எதனால்? உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்துல கேதுவுடைய தொடர்பு. கேது இருக்கார், பார்க்குறாரு ராசி. அதனால் விநாயகப் பெருமான் வழிபாடு செய்யுங்க. ஆகஸ்ட் மாதம் அனுகூலமாக இருக்கும். மீன ராசி அன்பர்களே, ஆகஸ்ட் மாதம் எப்படி இருக்க போகிறது, சாதக பாதக விஷயங்கள் என்னென்ன, வழிபாடு எது, இதையெல்லாம் பார்க்க போகிறோம். முதல்ல மீனராசி அன்பர்களுக்கு அனுகூலமாக இருக்கக்கூடிய விஷயம்னு பார்த்தா, செவ்வாய் தனபாகியாதிபதி சுகஸ்தானத்தில் 4ஆம் இடத்துல இருக்கார். நல்ல வேலை இருக்குது, நல்ல பண வரவு இருக்கிறது, திருமணம், குடும்பம், குழந்தைகள், சமுதாயத்தில் ஒரு பேர் எல்லாம் இருக்குது. சொந்தமாக வீடு இல்லை. இந்த மாதம் அதற்கான ஒரு பலன் இருக்குது. இந்த மாதத்தில் நீங்கள் வீடு வாங்கிறதோ, மனை வாங்கி கட்டுறதோ, இந்த விஷயங்களை பற்றி தீர்மானம் பண்ணலாம், முடிவே இருக்குது. 4ஆம் இடத்துல செவ்வாய் வரார். அதனால் இதை நம்ம சொல்கிறோம். அந்த 4ஆம் இடத்திற்கு செவ்வாய் வரும்போது ராசியை குரு பார்த்துட்ருக்கார். ராசியில் விரையாதிபதி இருக்கார். அப்போது ஒரு பெரிய செலவு, சுப செலவு பண்ணுறதுக்கான ஒரு விஷயம். ஒரு விஷயத்தை தொடங்கினா நிறைய இடத்துலேருந்து பணம், நிறைய சப்போர்ட்லாம் வந்தால் தான் அதை செஞ்சு முடிக்க முடியுன்றது என்னது? வீடு கட்டுறது, கல்யாணம் பண்ணுறது. 11ஆம் இடத்துல 11ஆம் இடத்து அதிபதியாக இருக்கக்கூடிய சனி ராசியில் இருக்கிறது.
12ஆம் இடத்திற்கும் அதிபதியாக இருக்கிறது. அப்போது நிறைய இடத்துலேருந்து சப்போர்ட் வந்து அதெல்லாம் செலவாக போயிடும். அங்கங்கேருந்து பணம் வரும், நீங்கள் வந்து வேலையாட்களுக்கும் கட்டுமான பொருட்களுக்கு அதை கொடுத்துருவீங்க அப்படின்ற மாதிரி சொல்லலாம். ஏன்னா சனி சாதகமாக இருக்கும்போது தான் ஒருத்தர் வந்து இது போல் பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறது, வீடு கட்டுறது இது வந்து செய்யணும். இது ரெண்டுமே வேலையாட்கள் இருந்தால் தான் நடக்கும். வேலையாட்கள்னு சொன்னால் சனி தான். அப்போ ஜென்ம சனியாச்சு இது பிரச்சனை ஆகிடுமான்னா அதை குரு பார்க்குறாரு, அதனால செய்யலாம். அப்போது 4ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கிறனால மனை வாங்கிறது, வீடு வாங்கிறது, வீடு கட்டுறது இதை வந்து செய்யலாம் அப்படின்ற ஒரு பலன் இருக்குது. அடுத்ததாக சூரியன் உங்கள் ராசிக்கு 5, 6ஆம் இடங்களில் இந்த ஆகஸ்ட் மாதத்தில் சஞ்சரிக்க போகின்றார். சூரியன் வந்து 5ஆம் இடத்துல இருக்கும்போது குருவோடு சேர்ந்து இருக்கிறதுனால பிள்ளைகளை பெரிய ஆள் ஆக்கணும், அதுதாங்க என் லைஃபினுடைய எய்மே, அதான் என்னோட டார்கெட்டே அப்படின்னு நிறைய பெற்றோர்கள் இந்த காலத்தில் இருக்கிறாங்க. அந்த குழந்தைங்களை சின்ன வயசுலேருந்து பார்த்து பார்த்து அப்படிப்பட்ட ஒரு கல்வியை அவங்களுக்கு கொடுக்கறது, எக்ஸ்ட்ரா கரிக்குலர்னு சொல்லி நிறைய விஷயங்கள். இவங்களுடைய விடுமுறை நாள்லாம் வந்து அந்த குழந்தைகளோடையே டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது, பெரும் தொகையை வந்து அவங்களுடைய கல்விக்காக அவங்கள ஒரு இதில் கொண்டு வரணுன்ட்டு. அதுலேயும் ஒரு குழந்தை வந்து விளையாட்டில் சூப்பராக இருக்கான், நல்ல கலையெல்லாம் வருதுன்னு சொல்லிட்டா போகிறோம், அதில் எப்படியாச்சும் கொண்டு வந்துடணும் அப்படின்னு சொல்லி அந்த பெற்றோர் வந்து பாடுபடுறது. அப்படிப்பட்ட பெற்றோர் குழந்தைகளுக்கு மிகச்சிறந்த ஒரு மாதம்னு இதை சொல்லலாம். 5ல் சூரியன் குரு சேர்ந்து இருக்கிறது. அப்புறம் சூரியன் 6ஆம் இடத்திற்கு வரார். போட்டி பந்தயங்களில் வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு அம்சம், போட்டி தேர்வுகளில் வெற்றி பெறக்கூடியது, வேலை கிடைக்கக்கூடிய ஒரு விஷயம் அப்படி சொல்லலாம். உடல் உபாதை இருந்தால் மீண்டு வர்றது, கடன் தேவை என்ன கிடைக்கும், வாங்கி இருந்தால் அடைக்கலாம், இதை வந்து சொல்லலாம். புதன் வந்து 4, 5, 6ஆம் இடங்களில் சஞ்சரிக்கிறார். அதனால் என்ன பலன்னு கேட்டால் 4ஆம் இடத்துல அவர் வந்து ஆட்சி பலம் பெறுகிறார். 5ஆம் இடத்துல குரு புதனுடைய தொடர்பு. அப்போ வந்து நீங்கள் என்ன பண்ணணும்னா ஒரு புதுசாக ஒரு விஷயங்களை வந்து கற்றுக்கலாம், அது வந்து உங்களுக்கு அனுகூலமாக இருக்கும். ஒரு டெக்னிக்கலான விஷயங்கள் வந்து கற்றுக்கிறது, ஒரு ஃபாரின் லாங்குவேஜ் கற்றுக்கிறது, உங்களுக்கு ஏற்கனவே இருக்கக்கூடிய ஹாபி, ஏதோ தனிப்பட்ட ஒரு திறமை, எல்லாட்டையும் ஸ்கில்ஸ் இருக்கும் இல்லையா, அதை வந்து டெவலப் பண்ணிக்கிறது அப்படின்ற ஒரு பலன் இருக்கிறது. சுக்கிரன் 7ல் இருக்கார். பொதுவாக நம்ம வந்து மேஷத்துலேருந்து மீன வரைக்கும் 12 ராசிக்குமே வந்து சுக்கிரன் கேதுவோடு சேர்ந்து இருந்த கடந்த மாதத்திலும் சரி, நீச்சம் அடையக்கூடிய இந்த மாதத்திலும் சரி, அவர் தான் பலமாக இல்லை அப்படின்றத சொல்லியிருக்கோம். ஏன்னா முழுமையான சுபர், குருவுக்கு அடுத்த சுபர் வந்து சுக்கிரன் தான். அவர் வந்து கண்டிப்பாக நன்றாக இருக்க வேண்டியது அவசியம். அவர் வந்து 7ஆம் பாவத்திலே போய் நீச்சம் அடைகிறதுனால காதல் சம்பந்தமான விஷயங்களில் பிரச்சனை வரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. அந்த பருவ வயதில் இருக்கக்கூடியவங்களுக்கு கணவன் மனைவி வந்து கட்டாயம் விட்டு கொடுத்து தான் போகணும், சின்ன பிரச்சனையை பெருசாக்கிட கூடாது. பார்ட்னர்ஷிப்பில் பிஸ்னஸ் பண்ணுறவங்க கவனமாக இருக்கும். இந்த விஷயங்களை கவனமாக இருந்துட்டா போதும். ஆகஸ்ட் மாதம் உங்களுக்கு அனுகூலமாக இருக்கும். வழிபாடு அப்படின்னு பார்க்கும்போது ஆகஸ்ட் மாதத்தில் உங்களுக்கான வழிபாடு வந்து வரலட்சுமி விரதம்னு சொல்லக்கூடிய ஒரு நாளும், ஆவணி மூலம்னு சொல்லக்கூடிய ஒரு நாளும் வந்து வழிபாட்டு நாளாக இருக்கிறது. அதை கடைபிடிங்க. ஆகஸ்ட் மாதம் அனுகூலமாக இருக்கும்.